நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னா, இன்றைக்கி வந்து கறவை மாடு வளர்ப்பு பற்றி தான். ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படின்னா, நீங்கள் வந்து எந்த வேலை செஞ்சிகிட்டு இருந்தாலும் சரி, இதை ஒரு பகுதி நேரமாக செஞ்சாலே போதும். மாதம் வந்து கட்டாயமாக நம்ம 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அது நம்மளோட டேலண்ட்டு தான் அதில் ரொம்ப முக்கியம். இன்னொன்று நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கணும், சரிங்களா? நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து கறவை மாடு வளர்க்கவும் தேவையில்லை, நம்ம வந்து அதில் வந்து நம்மளோட ஃபுல் நேரத்தையும் அதில் செலவிடவும் தேவையில்லை. நீங்கள் வந்து என்ன ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்ம அதில் ஒரு பகுதி நேரமாக செஞ்சால் அதுவே போதும். அதை பற்றி தான் இன்றைக்கி காணொலியாக எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து மாடு வளர்க்குறீங்கன்னா கட்டாயம் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். அப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சுமி சேனலில் கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் போட்டுட்டு வரோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் நம்ம சேனலில் பதில் இருக்குது, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இதை வந்து ஒரு பகுதி நேரமாக நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும். கட்டாயமாக வந்து லைஃப்பில் நல்ல இன்கம் நீங்கள் எடுக்கலாம், சரிங்களா? அதை பற்றின காணொளி தான் இன்றைக்கி உங்களுக்காக பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு 50,000 கையில் இருந்தால் கூட போதும். ஒரு தோராயத்துக்கு தான் சொல்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 20,000 25,000 இருந்தால் கூட போதும். அதை வச்சு நீங்கள் இந்த பிஸ்னஸ் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதோட நெளிவு சுழிவுகள் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதத்துலேயே நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது நல்ல கை கொடுக்குற தொழிலாக மாறிடும். கறவை மாடு வளர்ப்பில் இது ரொம்ப ரொம்ப வந்து இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு ரொம்ப ரீச் ஆகி நல்ல இன்கம் எடுத்து லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகியிருக்காங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எங்கள் பெரியப்பா ஸ்டார்டிங்கில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் தவறுனதுனால அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு. இது வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸாக இருக்கும். என்னென்னா, நீங்கள் வந்து சந்தைகள் பக்கத்தில் எந்த சந்தைகள் இருக்கோ அங்கே போங்க. அடிக்கடிக்கு சும்மா கூட போயிட்டு வாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதத்துக்கு கூட சும்மா போங்க வாங்க, இங்கே விலை எப்படி போகுது மாடுகள்லாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிக்கிட்டு வாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அங்கே சந்தைகளில் வந்து எப்பயுமே வந்து 15,000லேருந்து மாடுகள் கட்டாயம் கிடைக்கும், சரிங்களா? ஒரு 15,000 ஒரு மாடு நம்ம இப்போ விலை பேசி வாங்கிட்டு வந்தால் கூட அதுக்கு ஒரு 3,000 4,000 ஒரு கம்மி விலைக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு தோராயத்துக்கு. அது உங்களோட ஐடியாவும் உங்களோட டேலண்ட்டும் அதில் கலக்கணும், சரிங்களா? 15,000க்கு மாடு வாங்கிட்டு வரீங்கன்னா கட்டாயம் வந்து 20,000க்கு கூட நம்ம வெளியில் விற்பனை பண்ணலாம், சரிங்களா? அது நம்மளோட டேலண்ட்டு. கட்டாயமாக நம்மளோட டேலண்ட் இருக்கணும் அதில். அதோட நம்ம பேச்சு திறமையும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 நாள் நம்ம வச்சுருந்தோன்னா, நம்ம அதுக்கு அடர் தீவனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, நல்ல ஒரு ஆரோக்கியமான மாடாக நம்ம வச்சுருப்போம், சரிங்களா? பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஆக்டிவாக நல்லா இருக்கும்போதே பார்த்ததும் வாங்கிட்டு போயிடுவாங்க மாடுகளை. இப்போ நிறைய பேர் வந்து மாட்டுப்பண்ணை தொழிலில் ரொம்ப சக்ஸஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து சும்மா ஒரு எந்த ஜாபுக்கு போனாலுமே இதை ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்கள் நாளை செலவழிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மாடு போகலாம். சந்தைகள் எப்போ போடுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஒரு 2-3 வாட்டி உங்கள் தெரிஞ்சவங்களோட போய் பாருங்கள், கொஞ்சம் பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாடாக சுழியெல்லாம் பார்த்து வாங்க கற்றுக்குங்க. சுழியை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம சுமி சேனலில் இருக்குது, பார்க்கணுங்கிறவங்க பாருங்கள். நாங்கள் கார்ட்லேயும் கொடுக்குறோம், சரிங்களா? அந்த மாதிரி சுழியெல்லாம் பார்க்க தெரிஞ்சுக்கோங்க, பல்லெல்லாம் பார்க்க கற்றுக்கோங்க, கொம்பு வச்சு பார்க்க கற்றுக்குங்க. மாடு வாங்கிட்டு வாங்க. 15,000க்கு வாங்கினீங்கன்னா 20,000க்கு சேல் பண்ணிங்கன்னா கட்டாயம் ஒரு 5,000 நமக்கு லாபம் தான். நம்ம ஒரு 1,000 ரூபாய்க்கு தீவனம் வாங்கி வச்சுருந்து ஒரு 2-3 நாளைக்கு கொடுத்தனா கூட எப்படி பார்த்தாலும் 4,000 நமக்கு லாபமாக தான் இருக்கும், சரிங்களா? பக்கத்து கிராமங்கள்லேயே போயிட்டு வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் வந்து வண்டி செலவுலாம் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வர்றது நமக்கு ஒரு லாபமாக இருக்கும். இது வந்து எப்படின்னா, உங்களோட ஐடியாவும் உங்களோட டேலண்ட்டும் இதில் ரொம்ப முக்கியம். இன்னொன்று பேச்சு திறமை ரொம்ப முக்கியம், சரிங்களா? நம்ம வந்து மக்களை கவர் மாதிரி பேசினா தான் கட்டாயமாக வந்து விலையும் சரி கரெக்டாக இது பண்ண முடியும். கம்மி பண்ணி வாங்குறதுலேயும் சரி, நம்ம திருப்பி சேல்ஸ் பண்ணுறதுலேயும் சரி, நம்ம இதில் யாரையுமே ஏமாற்ற போகிறது கிடையாது. நம்ம வந்து நம்மளோட முதலீடை போட போகிறோம், அதை வச்சு சேல் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் தான் முதலீடு போடலாம். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சவங்களாம் கூட விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட மாடெல்லாம் கொடுக்க வருவாங்க. நீங்கள் விற்பனை பண்ணுறது தெரிஞ்சாலே அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் முதலீடே போட தேவை இருக்காது. அவங்க வந்து ஒரு வாரம் டைம் கொடுப்பாங்க, எப்படி விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வரும்பொழுது அழகாக ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து ஒரு 2-3 நாளைக்கு யாராவது தெரிஞ்சவங்கள வர வச்சு யாருக்கு அந்த மாடு பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட விற்பனை பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து நல்ல இன்கம் எடுக்கலாம்.
இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு 4 மாடு விற்றீங்கன்னா கூட கட்டாயமாக ஈஸியாக சம்பாதிக்கலாம் 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி அது நம்மளோட முழுக்க நம்மளோட திறமையும் நம்மளோட பேச்சு திறமையும் தான். சரிங்களா? நம்மளோட பேச்சில் தான் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து எக்ஸ்பிளைன் நம்ம வந்து நல்லா பேச்சு கொடுத்து அழகாக விற்கலாம். அதுக்கேற்ற திறமைகளோட நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு பண்ணைகளை போய் பாருங்கள், சந்தைகளை போய் பாருங்கள். அவங்க எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க, எப்படி விற்பனை பண்ணுறாங்க, அந்த வந்து மாடு தரகர்கள்லாம் எப்படி பேச்சில் நல்லா அழகாக பேசி விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸில் இறங்குங்க. அப்படி இல்லை உங்கள் ஊர்லேயே யாராவது வந்து வாங்கிட்டு வந்து விற்கிறவங்க இருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களோட பழகுனிங்கன்னா கூட இதை வந்து நல்லா சக்ஸஸாக பண்ண முடியும். சரிங்களா? எப்பயுமே வந்து மாடு பால் கறந்து பால் ஊற்றி இன்கம் எடுக்கிறத விட மாடு வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க இப்போ இருக்கிற காலநிலைகளுக்கு நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயமாக புரியும். தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கற்றுக்கிட்டு செய்யுங்க. சரிங்களா? நம்ம வந்து கறவை மாடு வளர்ப்பில் இது வந்து ரொம்ப ஒரு லாபகரமான தொழிலாக தான் இருக்கும். பகுதி நேரமாக செஞ்சாலே போதும். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதத்துக்கு 50,000 வரைக்கும் இன்கம் கிடைச்சாலும் காலப்போக்கில் 1,00,000 வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் பார்த்துருக்கேன். என் பெரியப்பா கூட சேர்ந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணாங்க. அந்த பிஸ்னஸ் இப்போ அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த தொழில் செஞ்சால் உங்கள் லைஃபுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வந்து கறவை மாடு வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுற பிஸ்னஸை கட்டாயமாக பண்ணுங்கள். இதில் முழுக்க நமக்கு லாபம் மட்டும்தான் இருக்கும். நஷ்டங்கிறது இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை. இந்த காணொளி வந்து மாடு வாங்கி விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பகுதி நேர தொழிலாக ஏதாவது வேணுங்கிற அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப இந்த காணொளி ரொம்ப பயனாக இருக்கும். சரிங்களா? அப்படி பயனாக இருந்துச்சுன்னா நம்ம சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை தெரியப்படுத்துங்க. மக்களாகிய நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு அது ஊக்கமாக இருக்கும். நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. சரிங்களா? உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.